சமரச சன்மார்க்க நெறியை வகுத்து நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த வழியை நம்மளால முதல்ல நாமெல்லாம் சிறு குழந்தைங்க இப்பதான் வந்திருக்கோம், அதன்படி நாம நடக்கணும். ஐயா என்ன சொல்றாருன்னா, இறைவன் ஒருவனே, பல தெய்வம் சிறு தெய்வ வழிபாடு செய்யறதெல்லாம் வீண். அதனால இறைவன் ஒருவனே, அவரு ஜோதியா இருக்காரு. இறைவன் வெட்ட வெளியா இருக்காரு, ஜோதியா இருக்காரு. அவரு பேர் இருக்கிறது ஆகாயம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல பேர் அம்பலம் அதுல இருக்காரு. நமக்குள்ளயும் அந்த அண்டத்துல என்ன இருக்கோ அதேதான் நமக்கும் பிண்டத்திலயும் இருக்கு, நம்ம உடம்புலயும். அந்த ஆகாயம் வான்வெளியில ஆகாயம் மேல இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம உடம்புல இதுதான் சிற்றம்பலம். நம்ம உடம்புல இருக்குது சிற்றம்பலம், சிதாகாசம். அது பராகாயம் சொல்லுவாங்க, பராகாசம். இது சிதாகாசம், அது பரந்த வெளி, பேரண்டம். இது அந்த வெளியில சின்னது இந்த சிதாகாசம், சிற்றம்பலம். இங்கதான் இருக்காரு இறைவன். நீங்க உங்களுக்குள்ளே நீங்க தேடுங்க. நீங்க வெளியே எங்கேயும் போய் இறைவனை தேட தேவையில்லை, நமக்குள்ளே இறைவன் இருக்கிறாருன்றதை உணர்த்தியவர் முத வள்ளல் பெருமான் தான். அதுவும் அவர் பெருஞ்சோதி, நாம சின்ன ஜோதி. நாமளும் ஜோதி, அவரும் ஜோதி தான். நாமளும் ஒரே வகை, அவரும் ஒரே வகை. நாம ஏன் அவரோட போய் சேராம இந்த உலக மாய இன்பத்துல அகப்பட்டு இறைவன் யாருன்னு தெரியாம அல்லல் படுறோம்? இறைவன் இவர் தான். அவரை பிடிச்சுக்கிட்டு தினமும் அதாவது இந்த ஜோதி வழிபாட்டுடைய அமைப்பே தகர வடிவுல இந்த உடம்பு, அதுக்குள்ள எரியும் அந்த ஜோதி தான் நம் உடம்புல இருக்கிற இறைவன். அதை நோக்கி நாம உள்நோக்கி இறைவனை வழிபாடு செய்து இறைவன் திருவடி அடையணுன்றதுதான் அவருடைய எண்ணம். அவருடைய பெருங்கருணை அதுதான். எல்லா உயிரும் இறைவன் திருவடியை அடையணுன்றதுதான் அவருடைய கருணை. இறைவன் அதுக்காக தான் அவர் அனுப்பிச்சிருக்காரு, வருவிக்க விட்டுறாரு அவரை. நாமெல்லாம் பிறப்போம், அவர் வருவிக்க விட்டுருவார். அதாவது வாரியார் சாமி சொல்லுவாரு, பெரும் பழத்தோட்டம், இறைவன் இருக்கணும் இன்பமான பெரும் பழத்தோட்டம். அந்த உலகமாய என்ற சுவர் நடுவுல நமக்கு தடுத்துடுது. அது வழியா குதிச்சவங்க எல்லாம் அருளாளர்கள். அந்த அருளாளர்கள் அங்க போய் அந்த பழத்தை தின்னு இன்பத்தை அனுபவிச்சு அங்க இருந்து குதிச்சு வெளியே வந்து, ஐயோ எல்லா உயிரும் கஷ்டப்படுதே, அந்த உயிருக்கும் நம்ம போய் சொல்லலாம், அங்க போய் அவங்க பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வாரியார் சாமி சொல்லுவாரு. வள்ளல் பெருமான இறைவன் அனுப்பியிருக்காரு நமக்கெல்லாம் வழிகாட்ட. அவர் வழி நாமும் இருந்து அதை உணர்ந்து 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 நெகிழ்ந்து இறைவனை நினைந்து நாமளும் அவரடி அடையணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். அதனால இறைவன் எங்க இருக்காரு? சிறு தெய்வத்தை தேடி ஓடி நம்ம அலைய தேவையில்லை, நமக்குள்ள இறைவன் இருக்காரு. தினமும் எழுந்து அந்த ஜோதி ஏற்றி அந்த ஜோதி வழிபாட்டை செய்ய நமக்குள்ள இறைவன் கருணை, அவருக்கு என்ன கருணையோ அது நமக்கும் கொடுப்பாரு. அதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் இருக்க இருக்க எல்லா விதமான அன்பு வர 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 இறைவன் திருவடி நாம தானா போய் அடையலாம். இதுதான் இங்க இருக்கிற சமரச சன்மார்க்கத்தினுடைய நெறி. எந்த உயிரும் துன்பப்படாம இறைவன் திருவடி அடையணும், அதுதான் அந்த வழிதான் இந்த சன்மார்க்கத்தினுடைய நெறி. நீ நம்ம எங்கிருந்து வந்துடும்